ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எஸ்எஸ்ஆர் ராஜசேகர் பேசுகிறேன். இன்றைக்கி லோ பட்ஜெட்டில் எப்படி வீடு கட்டுறதுன்றதான் எப்படி பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா ஷேர் வால் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. இந்த ஷேர் வால் மெத்தடெலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள். அதாவது பார்த்திங்கன்னா வாலில் ஃபுல்லாகவே கம்பி கட்டி அதில் காங்கிரீட் போட்டு கட்டுறது தான் ஷேர் வால் மெத்தடு. அதாவது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஷேர் வால் மெத்தடு 2 வந்து ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர்னா எப்படின்னா, ஒரு ஃப்ரேம் போல் செட் பண்ணி 2த்துக்கும் நம்ம சைடில் வச்சு அது நடுவில் ஜல்லி கொட்டி கொண்டது தான் இதுதான் இப்போ அந்த ஃப்ரேமு. அதே போல் பார்த்திங்கன்னா இது போல் நடுவில் இப்படி தான் கம்பி கட்டுவோம். வாலுக்கு இது போல் தான் எல்லா இடத்துலையும் கம்பி கட்டி, ஒவ்வொரு கம்பியும் பார்த்திங்கன்னா, அதாவது ஸ்டாண்டிங் கம்பிலாம் கொஞ்சம் ஹெவியாகவும் ஹரிசானில் போகிற கம்பிலாம் கொஞ்சம் லோ பட்ஜெட்லேயும் போடுவோம். இப்போ நம்ம போட்டுக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்டாண்டிங் கம்பி ஃபுல்லாகவே 10 mm, ஹரிசானில் போட்டிருக்க கம்பி ஃபுல்லாக 8 mm போடுவோம். இது போல் போட்டு இது போல் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் பண்ணி இது போல் காங்கிரீட் கிண்டி இதில் போட்டு பண்ணுறதுனால இந்த வீடு உங்களுக்கு லோ காஸ்ட்லேயும் ஹெவியான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வீடும் குவாலிட்டியாகவும் கிடைக்கக்கூடியது. இதில் என்ன ஒரு லோ பட்ஜெட்டுன்னு சொல்கிறீங்கன்னா, இதில் பூசு வேலை கிடையாது. பூசு வேலை எல்லாமே டைரெக்டாக நம்ம பட்டி பார்த்து ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். அதனால் பூசு வேலைக்கு நம்மளுக்கு குறையுது. 2வது பார்த்திங்கன்னா, இடம் பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு வாலுமே பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு தான் நம்ம வால் கொடுக்குறோம். அதனால் நம்மளுக்கு இடம் ஃபேஸிங் நம்மளுக்கு கம்மியாகுது. அதனால் நம்மளுக்கு இடம் குறையிறதுனால வீடில் உள்ள இருக்கிற ஃபேஸ் எல்லாத்துக்கும் நம்மளுக்கு இருக்கும். இது போல் தான் நம்ம எப்பயுமே போல் தான் காலம் இதுமாரி பாக்ஸ் போட்டு இது போல் தான் நம்ம ஜல்லி போடுவோம். இதனால் உங்களுக்கு அந்த குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் ஆகாது. அதனால் நல்ல குவாலிட்டியாகவும் இது நல்லா கிடைக்கும். பூசு வேலை பண்ணக்குள்ளே தான் இது போல் இருக்கும். இதான் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. இதில் ஃபுல்லாகவே சேனலு 2 பக்கம் கம்பி கட்டி 2 பக்கம் இந்த ஃப்ரேமை செட் பண்ணி இதில் காங்கிரீட் மிக்ஸ் பண்ணி அதில் போட்டுடுவோம். அந்த காங்கிரீட்டில் பார்த்திங்கன்னா நம்ம எப்பயுமே பில்லர் காங்கிரீட்டுலாம் M20 காங்கிரீட் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே போல் தான் இந்த காங்கிரீட்டும். இதில் நம்ம கெமிக்கலை ஆட் பண்ணி தான் நம்ம இதுக்கு காங்கிரீட் போட்டு யூஸ் பண்ணுறோம். அதனால தான் இதில் குவாலிட்டியில் நம்மளுக்கு காம்ப்ரமைஸ்ன்ட்டு கிடையாது. நான் சொல்கிறது ஒரு துளி கூட இதில் குவாலிட்டியில் குறையாதுன்றது நான் அதுக்கு தான் சொல்லுவேன். இதுதான் நம்மளுக்கு ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர், அதாவது ஷேர் வால். நம்ம ஷேர் வால் போட்ட பிரிச்சிங்கன்னா இது போல் தான் ஸ்மூத்தாக கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கேப்பாக ஒரு இது இருக்குது. இதெல்லாம் நம்ம கிரைண்டிங் பண்ணிவிட்டு டைரெக்டாக பட்டி பார்த்துலாம். பட்டி பார்க்குறதுக்கு எப்படி இப்போ கிரைண்டிங் பண்ணணுன்னு தான் இந்த வாலில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியும். அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி கஸ்டமர் இருந்தால் நீங்கள் ஹாய்ன்ற ஒரு ஒன்று கமெண்ட் பண்ணுங்கள், லைக் ஒன்று போட்டுருங்க. இங்கே பாருங்கள், இது போல் தான் நம்ம வால் இதுமாரி கிரைண்டிங் பண்ணிவிடுவோங்க. கிரைண்டிங் நம்ம பண்ணி இதில் டைரெக்டாக பட்டிக்கு ரெடியாக இருக்குது வால். இதில் நம்மளுக்கு பிளாஸ்டிக் வேலை கிடையாது. இங்கே பாருங்கள் எவ்வளோ கிரைண்டிங் பண்ணி எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். இது போல் ஃபுல்லாகவே இப்படியே இருக்கும். அதேமாதிரி சீலிங்கும் நம்ம பூச வேண்டிய வேலை கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா சீலிங்கில் ஃபுல்லாகவே நம்ம கேரியர் பேக் போட்டு தான் நம்ம போடுறோம். அது தெரியுதுங்களா? இதுதான் கேரியர் பேக்கு. சென்ட்ரிங் அடித்த உடனே அதில் பண்ணிவிடுவோம். எலக்ட்ரிக்கல் பாக்ஸும் அதே போல் வச்சுடுவோம். எலக்ட்ரிக்கல் பாக்ஸும் நம்ம திரும்பி எலக்ட்ரிஷியன் கூப்பிட்டு உடச்சி போடணுன்ட்டு கிடையாது. அதனாலேயும் நம்மளுக்கு டைமிங் சேவிங். திரும்பி அவர் ஒர்க் பண்ணுறதுனால அதுலேயும் பட்ஜெட் நம்மளுக்கு லேபர்ஸ்லாம் குறையக்குள்ளே நம்மளுக்கு அதில் பட்ஜெட்டு குறையும். அதனால் குவாலிட்டி நல்லாவும் கிடைக்கும். நம்மளுக்கு குறைந்த செலவுலையும் கட்டலாம். இது போல் நீங்கள் கட்டக்குள்ளே வீடு உங்களுக்கு காஸ்ட்டு கம்மியாகும். காஸ்ட்டு கம்மியாகிறது இல்லாமல் டைமிங்கும் மிச்சமாகும். இது போல் இதில் குவாலிட்டி நல்லா கிடைக்கும். உங்களுக்கே தெரியும், பார்த்தா அந்த வீடியோவிலே தெரியுதா? ஒரு இடத்துலையும் ஃப்ரேமுக்கு நடுவில் கம்பிலாம் கட்டி இப்போ ஜல்லி போட்டு வந்திருப்பேன். சீலிங்லேயும் பூசு வேலைக்கு பதிலாக நம்ம சென்ட்ரிங் அடித்து பண்ணுறோம். சேனல் பிடிச்சா